தமிழ் சினிமாவோட அடுத்த முகம் வந்து மணிகண்டன் தான். இல்லைங்க, அவர் நல்லா இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு. அவர் மண்டையில் எதையாவது ஏற்றி அவரையும் வந்து மற்றவர்கள் மாதிரி தயவு செய்து ஆக்கிறாதீங்க. மணிகண்டன் இங்கே அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஒவ்வொருத்தட்டையும் அவமானப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அதனால எதையுமே மண்டையில் ஏற்றிக்காம, இந்த வெற்றிகளையும் அவர் மண்டையில் ஏற்றிக்காம ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருக்காரு. இப்போ முன்னாடி மணிகண்டன் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து நிறைய வெற்றிகள் கொடுத்துறாரு. இன்னும் அவர் அப்படியே தான் இருக்காரு. இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. அழகா அவர் பாட்ட பைக் எடுத்துட்டு வராரு, ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஷூட்டிங் நினைச்சா பென்ஸ் காரில் கூட வந்து இறங்கிடலாம் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பொசிஷனுக்கு. பட் அவர் பாட்ட ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சாதாரணமாக வர்றாரு, சாதாரணமாக போறாரு. அதனால அவர் இன்னும் மாறலை. மணிகண்டன் வந்து நிறைய நேர்காணல் கொடுத்துருந்தார் சார் இந்த படம் ரிலீஸ். அதில் ஒரு நேர்காணலில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒரு டேரக்டர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன அடிமைன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. யார் அந்த டேரக்டர் நிறைய பேர் வந்து தேடுறாங்க. நேரடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி சொல்லாதீங்க சார், அப்படிலாம் நான் கிடையாது சார். ஆனால் அவர் அப்படிதான்ங்கிறத இன்னைக்கு மணிகண்டன் உணர்த்திருங்க. இந்த டைரக்டர் ஃபோன் பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாரு, சார் இது மாதிரி நான் இந்த குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருந்தது? இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியிலே தமிழ் சினிமாவோட அடுத்த முகம் வந்து மணிகண்டன் தான் சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் நல்லா இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு. அவர் மண்டையில் எதையாவது ஏற்றி அவரையும் வந்து மற்றவர்கள் மாதிரி தயவு செய்து ஆக்கிறாதீங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலேயே அவர் ரொம்ப இயல்பா எளிமையா இவ்வளவு வெற்றிகளையும் மண்டையில ஏற்றிக்காத ஒரு மனிதரா இருக்காரு. அவர் இதே மாதிரி தொடரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை கெடுத்து விட்டுருவாங்க. உங்களை மாதிரி உண்டா, நீங்க அஜித் விஜய்க்கே நீங்க தான் குரு, உங்களை பார்த்து தான் அவங்களே சினிமாவுக்கு வந்தாங்கன்னா உன்னோட ஒன்று சொல்லுவாங்க. அதையும் ஒரு கட்டத்தில் அவர் நம்புற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. புரியுது அவங்களுக்கு? சினிமாவில் எப்பவுமே நல்லா ஜாலரா அடிப்பான். ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்கன்னா ஒரு பய கிட்ட வர மாட்டான். இது வந்து காலகாலமாக நடக்கிற விஷயம். மணிகண்டன் இங்கே அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஒவ்வொருத்தட்டையும் அவமானப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு தெரியும் எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது. அதனால எதையுமே மண்டையில் ஏற்றிக்காம, இந்த வெற்றிகளையும் அவர் மண்டையில் ஏற்றிக்காம ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருக்காரு. அவர் இந்த குடும்பஸ்தான் பார்த்துட்டு நான் அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப வியந்தேன். பேசிக்கலாகவே அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறதுனால அந்த கேரக்டரை அப்படியே அழகாக உள்வாங்கி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஒரு படத்தில் நடித்து ரெண்டாவது படத்தில் இந்த வெடிகுண்டோட தான் வர்றான். நான் வந்தோடனே ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், ஒரு 500 பேரை தூக்கி போட்டு மிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடைய பல ஹீரோக்கள் வரும்பொழுது இந்த மாதிரி கதைகள்லாம் செத்து போயிடுது. யாராவது எழுதி வச்சுருந்தா கூட அது யாரோ ஒரு சின்ன நடிகர் நடித்து யாருக்குமே தெரியாமல் வந்த வேகத்தில் போயிடுது. பட் இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய நடிகராக மாறி இருக்கிற ஒரு மணிகண்டன் இந்த மாதிரி கதைகளில் நடிக்கிறது இந்த கதைகளுக்கே ஒரு ஒரு புது தெம்பையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி கதையை வச்சுட்டு இருக்கிற பல பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அடடா இவ்வளோ பெரிய நடிகர் இதுக்குள்ளே வராரு அப்படின்ட்டு. அப்போ அவரையும் நம்ம கெடுத்து விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ முன்னாடி மணிகண்டன் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து நிறைய வெற்றிகள் கொடுத்துறாரு. இன்னும் அவர் அப்படியே தான் இருக்காரு. இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. ரொம்ப அழகா அவர் பாட்ட பைக் எடுத்துட்டு வராரு, ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஷூட்டிங் நினைச்சா பென்ஸ் காரில் கூட வந்து இறங்கிடலாம் அவர் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பொசிஷனுக்கு. பட் அவர் பாட்ட ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சாதாரணமாக வர்றாரு, சாதாரணமாக போறாரு, ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் இன்னும் மாறலை. அவர் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ எம்ஜிஆர், ரஜினி, விஜய், அப்புறம் சிவகார்த்திகேயன் அந்த வரிசையில் வந்து மணிகண்டனும் வந்துட்டு இருக்காரு. வந்தா சந்தோஷம் தானேங்க. ஒரு எளிய வீட்டிலேருந்து வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்கிறது. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் சில நேரங்களில் நம்ம விமர்சனம் பண்ணால் கூட அவருடைய திறமையால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருங்கிறது பல இடங்களில் நம்மளே பாராட்டி தானே பேசுகிறோம். அதனால் அந்த மாதிரி வர்றவங்க இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அவ்வளோதான். மணிகண்டன் வந்து நிறைய நேர்காணல் கொடுத்துருந்தார் சார் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி. அதில் ஒரு நேர்காணலில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒரு டேரக்டர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன அடிமைன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. யார் அந்த டேரக்டர் நிறைய பேர் வந்து தேடுறாங்க. அவர் தெரியுமா சார்? நம்ம அது யார் அந்த டைரக்டருங்கிறத வலைப்பேச்சில் சொல்லியிருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் தேடி இல்லை, பேர் எதுவுமே இல்லை. அதை இப்போ நம்ம திரும்ப சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார், சார் இது மாதிரி நான் அப்படி இல்லை சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அப்படி அது நல்ல வேளை ஒரு பொது வெளியில் சொல்லியிருந்தா இதே மணிகண்டன் சொல்கிறதுக்கு முன்னாடி பல பேர் சட்டையை பிடிச்சிருப்பான், நீங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டீங்கடா அப்படின்ட்டு. அவர் பொது வெளியில் சொல்லலை, நேரடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி சொல்லாதீங்க சார், அப்படிலாம் நான் கிடையாது சார்னாரு. ஆனால் அவர் அப்படிதான்ங்கிறத இன்னைக்கு மணிகண்டன் உணர்த்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த மாதிரிலாம் டைரக்டர்ஸ் இருப்பாங்களா சார் தமிழ் சினிமா? பல சைக்கோக்கள் இருக்காங்க. ஏதாச்சும் உதாரணம் ஏதாவது உதாரணம் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு?
பல பேர் வந்து ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர்லேயே தவறாக நடந்துக்கிற இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க. தவறானா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு மோசமான இயக்குனர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி அடிமை மாதிரி நடத்துகிறவங்க, வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறவங்க, துணி துவைக்கிறது சோறாக்கி போடுறது வரைக்கும் பல பேர் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் அந்த தொழிலை கற்றுக்கிற வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கடந்த கால வழக்கத்தை இன்றளவும் கைப்பிடிச்சிட்டு இருக்கிற இயக்குனர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் காலம் மாறி போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல. லோகேஷ் கனகராஜ்லாம் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கல, அவராக ஜம்முன்னு வந்துட்டார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், பார்த்தாங்க, நம்பினாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயிச்சாரு, வந்துட்டார். அந்த மாதிரி வர்ற காலகட்டம் இது. அதனால இந்த அடிமைத்தனம்ங்கிறதெல்லாம் இனிமே கிடையாது. அப்படி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்க மாறிக்கிறது நல்லது. மணிகண்டனுக்கு சக போட்டியாளராக பார்க்கறது யாருன்னா ஹரிஷ் கல்யாணம், கவின், அவங்கள தான். கவினை விட மணிகண்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப மேலா இருக்காரு. இப்போ கவின் வந்து ஒரு படம் புக் பண்றாருன்னா அதுக்கு நிறையவே கண்டிஷன்லாம் போடுறாருன்னு சொல்றாங்க. இல்லை, அது நிறைய அப்படி தகவல்கள் வருது. அதுதான் சொல்றேன், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றியை இதெல்லாம் என்னங்க வரும் போகும் அப்படின்னு நினைக்கிற பக்குவம் ஒருத்தருக்கு இருக்கும். ஆகா இவ்வளோ பெருசாக நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்த ரஜினி நம்ம தான் நினைக்கிற பக்குவம் இன்னும் சில பேருக்கு இருக்கும். அப்போ இந்த எல்லாத்தையுமே சமன்படுத்த முடியாது. அவங்கவுங்களுடைய குணநலனை பொறுத்த விஷயம் அது. இவர் இப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு. அவருக்கு விஜய் சார் வந்து இந்த படம் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு சார். ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்லாம் இருக்குல்ல சார், அடுத்த படம் விஜய் சார் நடிக்க போறாரு, அது வந்து கோட் 2-ஆ இருக்கும் இல்லை லியோ 2-ஆ இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கேன் சார். இதுதான் கடைசி படமா இல்லை? இதுதான் கடைசி படம். இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் கடைசி படம். இன்னொரு படத்தை பற்றி ஒரு யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த செய்தி எப்படி தானா கிரியேட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. எங்கேயோ யாரோ கிரியேட் பண்ணி அடிச்சு விட்டாங்க. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. 69 தான் கடைசி படம். இல்லை சார், இப்போ அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் உடனே சொல்றதுனால இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. கட்டாயமா அந்த கோபம் வரும்ல. ஏன்னா அவங்க வெளியில எதுவுமே போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அதை சொல்றோம். இப்போ பாருங்க, கோட்டுங்கிற தலைப்பை நம்ம தான் சொன்னோம். 10-20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இதுதான் தலைப்பு அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த தலைப்பை அவ்வளவு ரொம்ப மூடி பாதுகாத்தாங்க. நீங்க அந்த உள்வட்டத்தை தவிர யாருக்குமே தெரியாது. தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இன்னும் ஒரு 2-3 பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தா அதை நம்ம உருவி கொண்டு வந்து சொல்றோம். சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்து நிறைய பணம் போட்டு எடுக்கிறாங்களே சார், அதை அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தலைப்பை மக்கள் முன்னால வைக்கத்தானே போறீங்க, அதை முன்னாடியே சொல்லுங்களேன். இந்த காலத்துல தானே, இப்பதானே அந்த வழக்கம் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லையே. படம் ஸ்டார்ட் வரும்போதே டைட்டிலோட தானே வரும். நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் நம்ம கேள்வி. ஒரு தலைப்பை சொல்றதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு கேட்கறேன். அதை நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். இது எங்க வேலை, நீங்க பத்திரமா வச்சுக்கீங்க, அது உங்க வேலை. இப்போ அடுத்த 10 மாசத்துக்கு வந்து ரொம்பவே உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் உழைக்காம அடுத்த இந்த 10 மாசம் மட்டும் உழைச்சி மட்டும் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா சார்? இல்லைங்க, நீங்க என்னன்னா இந்த நேரத்தில் தான் உங்களை சுற்றி பல வலைகள் பின்னப்படும். நீங்க எவ்வளவு சாணி அடிக்கணுமோ அவ்வளவு அடிப்பாங்க இந்த நேரத்துல. அப்ப நீங்க விழிப்போட இருக்கணுங்கிறது தான் ஒரு சொல்ல வர்றது. உங்க மனசை கலைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும், உங்களுக்கு பணம் தர்றேன் நீ எங்களோட வந்துருன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு, அரசியல்ல இருக்குல்ல. அப்ப இந்த 10 மாசம்ங்கிறது இன்னைக்கு நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னா நம்முடைய டார்கெட்டை அடைவதற்கான 10 மாசம் இது. அப்ப கவனமா இருங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களை நேரம். நன்றி சார்.